நூடுல்ஸ்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட கேட்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அது வந்து இப்போ என்னாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது சாப்பிட்றது அப்படிங்கிறது. என் சிஸ்டர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஃபுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது நாக்குல ரொம்ப ஒட்டிக்கிட்டு. அதை வந்து இப்போது முன்னாடி வந்து பேன் பண்ணாங்க. திருப்பி வேறு வேறு விஷயங்களில் திருப்பி ரெக்டிஃபை ஆகி வந்துச்சு. இந்த நூடுல்ஸை சாப்பிடும்போது நம்ம என்னென்ன கவனம் நம்ம பார்த்து சாப்பிடணும்? நூடுல்ஸ்லேயே வந்து அகெயின் மைதா தான், அது கம்ப்ளீட் மைதா. ப்ளஸ் அந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அஜினோமோட்டோ இருக்கும், சைனீஸ் சால்ட்டு. ஸோ அதை போடும்போது தான் அந்த ஃப்ளேவர் வர்றது. அது நமக்கு கட்டாயமாக நம்மளை வந்து அந்த சாப்பிட்டுட்டே இருக்கணுன்ற அந்த ஒரு உணர்வை வந்து உண்டாக்கிடுது. ரியலாக அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா குப்பை உணவுகள்னு சொல்லுவோம், இல்லைனா எம்டி கேலரிஸ். அதுலேருந்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேலரி கிடைக்கும், பட் எந்த விதமான விட்டமினோ மினரலோ எந்த விதமான சத்தும் உடம்புக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது, நமக்கு ஸ்ட்ரென்த் ஸ்டாமினாவே கிடைக்காது. பட் கேலரி கிடைக்கும். இப்போ நான் ஓடணும், எனக்கு ஒரு 50 கலோரி இல்லை 100 கேலரி வேணும் அப்படின்னா நான் அதுலேருந்து கிடைக்கும். பட் அதை தவிர என்னோட பாடிக்கு தேவையான மினரல்ஸோ விட்டமின்ஸோ போன்ஸுக்கு தேவையானதோ ஹேருக்கு எதுவுமே அதுலேருந்து கிடைக்காது. ஸோ என்றைக்கா ஒரு நாள் நூடுல்ஸ் சாப்பிட்றதுல தப்பு இல்லை, கட்டாயமாக சாப்பிட்லாம். பட் மொத்தமாக அதே எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவ்வளோ பேக்கெட் வாங்கிட்டு வந்து ஆமாம், அதெல்லாம் இப்போல்லாம் ஒரு பேக்கெட்லாம் பத்தாது, ஒரு ஆளே 2 பேக்கெட் 3 பேக்கெட் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் அந்த ஒரு வேறு ஏதோ அந்த கொரியன் நூடுல்ஸே ஏதோ ஒன்று இருக்குது, அதில் காரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரமாக இருக்குது. அந்த காரத்தை அந்த குழந்தைங்க வந்து சாப்பிடுது, அவ்வளோ சில்லி பவுடர் அதில் இருக்குது அதில். ஸோ அதாவது கொஞ்சமாக என்றைக்கா ஒரு நாள் டேஸ்ட் பார்க்குறதுக்கோ இல்லை ஜஸ்ட் ஒரு ட்ரை, அது ஓகே. பட் அது ஹேபிட்டாக மாறக்கூடாதுன்றது தான் நான் எல்லா ஜங்க் ஃபுட்டு எல்லாமே ஈஸிலி அவைலபிள். அப்போ நமக்கு எல்லாமே டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, பண்ணுங்கள், ஹேபிட்டாக மாற்றிக்காதீங்க. பட் ஆல்வேஸ் ஸ்டிக் வித் யுவர் பேசிக் ஃபுட்டு. உங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி உப்புமா இதை விட்றாதீங்க, இதுவும் ட்ரை பண்ணுங்கள்.